ஏபிகேஎஸ் ஆர்கானிக்கு. இது வந்து விளம்பரத்தில் நான் பார்த்து ஒரு கால் பண்ணேன். யூஸ் பண்ணுறது அவங்க வந்து 1 லிட்டருக்கு வந்து 200 லிட்டர் தண்ணி கணக்கு பண்ணி 200 கணக்கு பண்ண சொன்னாங்க. ஒரு ட்ரம்மில் கலக்கிட்டு நீங்கள் ஒரு மூட்டுக்கு ஒரு 1 லிட்டர் ஊற்றிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்மளுக்கு பிடிக்க போய் தான் நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போகிறோம். அதனால தான் சரி இப்போ இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டோ போட்டு விட்ட சொல்லியிருந்தாங்க. போட்டோ போட்டு விட்டோம். அபிமன்யு மாதிரியே தான் இதையும் கொடுத்தோம். ஒரு 2 டைம் கொடுத்தேன். கொடுத்த பிறகு நான் வாழைப்புறம் குளதல் ஆரம்பிச்சிட்டு அது ஃப்ரே மாதிரி நம்ம காயிலே கொடுக்குறது. காயில் தண்டுலேயும் கொடுத்து காய் மேலேயும் ஃப்ரே மாதிரி கொடுத்து விட்டோம்னா காய் நல்ல கலரு இந்த மழை எது வந்தாலும் கலரும் மாற மாட்டேக்கு நல்லா வெயிட் இருக்குது காய். வணக்கம், என் பேர் சமுத்திரபாண்டி. எனக்கு ஊர் அகரம், தூத்துக்குடி மாவட்டம். இப்போ நம்ம வாழை போட்டிருக்கிற இடம் வந்து ஆறுமங்கலம். 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இந்த தோட்டத்தில் வந்து இப்போ வாழை நம்ம தாரும் கிடக்கு, இலை அறுத்துட்ருக்கோம். இதில் வந்து சக்கை, நாடு இந்த 2 இருக்குது. இந்த ஏரியா பொறுத்தளவு வாழையும் நெல் பயிரும் தான் அதிகம். இதில் ஒரு 80% வாழை தான் இங்கே அதிகமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அதிகமாக இலையை கணக்கு பண்ணி எல்லோரும் சக்கை கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. பிறகு மலையத்தை, நேந்திரம் நம்ம பூலாம் எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சம் கொல்லிக்கூடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறது சக்கை தான் இருக்கும் இந்த ஏரியாவில், ஆறுமங்கலம் ஏரியா. இதில் சக்கையும் நாடும் இங்கே கலந்து கிடக்கு. இதில் கொஞ்சம் ஒரு தார் வெட்டினது ஒரு பாதிக்கு மேலே வெட்டியாச்சு. இப்போ அடுத்தாப்புல காய் விளையணுங்கிறக்காண்டி நம்ம போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஆரம்பத்தில் வந்து நம்ம ரசாயன உரம் தான் கொடுத்துட்டு இருந்தோம். யூரியா, பொட்டாசு அப்படின்னு கொடுப்போம். உடையில் கொஞ்சம் சாணி எதுவும் வைக்கிறனால வச்சுருக்குறது. பிறகு இந்த நம்ம ஏபிகேஎஸ் ஆர்கானிக்கு இது வந்து விளம்பரத்தில் நான் பார்த்தேன். யூடியூப்லையா ஃபேஸ்புக்லையான்னு எனக்கு சரியாகவும் இல்லை. ஆனால் பார்த்து ஒரு கால் பண்ணேன். அப்புறம் அவங்க திரும்பி எனக்கு கால் பண்ணாங்க. நம்ம தோட்டம் வந்து இப்போ இந்த ஒரு 3 மாதம் கன்று இருக்குது, இந்த கண்டிஷனில் இருக்குது. ஒரு சில இடம் நல்லா இருக்குது, ஒரு சில இடம் நல்லா எல்லாமே இருக்குது. நம்ம இது யூஸ் ஆகுமான்னு கேட்டேன். சரி, அவங்க நாம் அப்போ ஒரு டைம் நாங்கள் தாரோம், அபிமன்யு தாரோம், அப்படி நீங்கள் ஒரு 15 நாளுக்கு ஒருக்கா யூஸ் பண்ணுங்கள், ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வாங்கி கொடுத்தேன். நான் அவங்களே ஆர்டர் போட்டு விட்டாங்க. நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நான் பணம் கட்டி வாங்கி யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணுறது அவங்க வந்து 1 லிட்டருக்கு வந்து 200 லிட்டர் தண்ணி கணக்கு பண்ணி 200 கணக்கு பண்ண சொன்னாங்க. ஒரு ட்ரம்மில் கலக்கிட்டு நீங்கள் ஒரு மூட்டுக்கு ஒரு 1 லிட்டர் ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இங்கே நமக்கு பக்கத்துலேயே காணுக்குள்ளேயே தண்ணி உள்ள பாசனம், அந்த சொட்டு நீர் கிடையாது. இப்போ நம்ம அபிமன்யு கொடுத்து 3 மாதத்துலேருந்து ஒரு 5 மாதம் வரைக்கும் ஒரு 3 டைம் கொடுத்து பார்த்துக்கோங்க. அபிமன்யு கொடுத்தோடனே நமக்கு அது கொஞ்சம் நல்ல இப்போ நம்மளுக்கு பிடிக்க போய் தான் நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போகிறோம். அதனால தான் சரி இப்போ இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டோ போட்டு விட்ட சொல்லியிருந்தாங்க. போட்டோ போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இன்னும் கொஞ்சம் கண் வளர்ந்துட்டு இன்னும் குலைக்கிற பருவத்துக்கு வந்துட்டு, குளத்தட்ட பருவத்துக்கு வந்து நீங்கள் வேறு மாற்றணும்னு சொல்லி அபிமன்யுலேருந்து நம்ம ஆர்பிக்ஸு கொடுக்க சொன்னாங்க. இதில் எப்படின்னா எதுக்குன்னா நல்ல மரம் நல்லா பசுமையாக ஆகிறதுக்கும், நல்ல குலைக்கிற பருவம் இருக்கிறதுனால குலை நல்லா தள்ளுறதுக்காண்டியும் சொன்னாங்க. அபிமன்யு மாதிரியே தான் இதையும் கொடுத்தோம். ஒரு 2 டைம் கொடுத்தேன். கொடுத்த பிறகு நான் வாழைப்புறம் குளதல் ஆரம்பிச்சிட்டு வாழை குளதலில் பருவம் வந்தோடனே பூ விட்டு காய் விட்ட உடனே அவங்க FL77 கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அது ஃப்ரே மாதிரி நம்ம காயிலே கொடுக்குறது. காயில் தண்டுலேயும் கொடுத்து காய் மேலேயும் ஃப்ரே மாதிரி கொடுத்து விட்டோம்னா காய் நல்ல கலரு இந்த மழை எது வந்தாலும் கலரும் மாற மாட்டேக்கு நல்லா வெயிட் இருக்குது காய். ஆமாம், அது ஒரு 2 நேரம் கொடுத்தோம். ஒரு டேங்குக்கு வந்து 1 லிட்ரு வந்து 200 10 லிட்டர் டேங்குன்னா இதில் 200 மில்லி. அதை கணக்கு பண்ணி நம்ம அடிச்சிங்கன்னா ஒரு 15 நாளுக்கு ஒருக்கா ஒரு 2 டேன் அடிச்சு விட்டால் போதும். பிறகு அது பாட்டுக்கு காய் நல்ல விளைச்சல் கொடுக்கு. கொஞ்சம் காய் பழுக்க மாட்டேக்கு, அதிகமாக பழுக்க மாட்டேக்கு. நம்ம தேவையான அளவு விளைச்சல் வச்சு வெட்டிக்கிடலாம். காய் எப்பவும் நம்ம வெட்டுற காயோட அதிகம் வெயிட்டு. எப்போவுமே நான் பெரும்பாலும் நம்ம தோட்டத்தை பொறுத்தவரை நானே தார் வெட்டிடுவேன். வியாபாரிக்கு கொடுக்காம சொந்தமாக நம்ம வெட்டுற மாதிரி இருந்தால் நானே ஒரு கை வச்சு பிடிச்சிட்டு வெட்டிடுவேன். இந்த வாட்டி ஆள் இல்லாமல் வெட்ட முடியல. கொஞ்சம் அதனால் எனக்கு அதில் தெரிஞ்சு காய் வெயிட்டு கொஞ்சம் அதிகம் கூடியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சேன். நம்ம மருந்தை பொறுத்தளவுக்கு இப்போ எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அதை வச்சு நான் பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு 2-3 பேருக்கு ரெக்கமெண்ட்ஸ் பண்ணேன். அவங்களும் அது கேட்டிருக்காங்க, கேட்டு போய் வாங்கி ஊற்றிருக்காங்க. பழையபடி இன்னைக்கு கூட வரும்போது ஒரு ஆள் பார்த்துட்டு தான் வந்தோம். அவங்க கேட்டிருக்காங்க. அதை கேட்டு நீங்களும் அவங்களுக்கு தேவைக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும்.